சகோதரிகள் எல்லோரும் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் மட்டும் இல்லை என்பதால் அதை கோடிட்ட இடமாக விட்டுவிட்டு தொடங்குகிறேன். சற்று முன்பாக நான் தத்தெடுத்த எனது அனைத்து சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, மேலும் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை கோரிக்கொள்கிறேன். தமிழர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் கொடுக்கக்கூடிய பங்களிப்பை பற்றி தான் இங்கு பேச இருக்கிறேன். தமிழர்கள் என்றால் என்ன அவ்வளவு சிறப்பா என்று கேட்பவர்களுக்காக சொல்கிறேன். தமிழினம்தான் 5345 வருடங்களுக்கு முன்பாக உலகமே செம்பு வெண்கல காலத்தில் உழன்று கொண்டு இருக்கின்ற பொழுது இரும்பை கண்டுபிடித்தார். அன்றே ஆயுத ஏற்றுமதியிலிருந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வரை இரும்பினால் செய்த மூத்த குடி முதல் குடி. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற திருவாசகத்தின் ஒரு வாசகம் போதும் தமிழர்களுடைய அறிவை உலகிற்கு சொல்வதற்கு. தாயின் கருவறையில் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதிலிருந்து அண்ட பெருவெடிப்பு வரையான அனைத்து விஷயங்களையும் ஒரு வாசகத்தில் அடக்கிவிட்டான் அல்லவா திருவாசகனுடைய மாணிக்க வாசகர். இதுதான் நம்முடைய அறிவு. இது மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் கப்பல் ஓட்டுவதிலிருந்து கப்பலுக்கு திசை அறிந்து ஆமைகளை பயன்படுத்தி வாணிபம் செய்வது வரை எல்லா விஷயங்களிலும் தமிழன் தான் முன்பிருந்தான். நம்மை பார்த்துதான் கீழ உலக நாடுகள் எல்லாம் கற்றுக்கொண்டது. தமிழனுக்கு இயல்பாகவே விஞ்ஞானம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழன் இன்று எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை பற்றி தான் இங்கு விவாதிக்கப் போகிறேன். நான் விலைகளை நேசிப்பவன் அல்ல, விளைவுகளை நேசிப்பவன். இந்த பேச்சினால் உங்களுக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஞ்ஞானி, ஒரு மேரி கியூரியையோ அல்லது ஒரு ஐன்ஸ்டீனையோ எழுப்பிவிடுவதற்கான ஒரு அலாரமாக நான் செயல்படுகிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஆங்கிலத்தையும் தமிழையும் அறிவியலிருந்து பிரிக்க முடியாது என்று முன்பெல்லாம் பலர்கள் தமிழில் எழுத சொன்னால் ஆங்கிலத்தில் எழுதுவார்கள், ஆங்கிலத்தில் எழுத சொன்னால் தமிழில் எழுதுவார்கள். இப்பொழுது இரண்டையும் கலந்து தமிழ் இங்கிலீஷ் என்பதையெல்லாம் மாற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் கலந்தே பேசிவிடுகிறேன். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது தமிழ்நாடு இப்பொழுது தொழில்நுட்பத்தால் எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதுதான். கிட்டத்தட்ட 39,512 தொழிற்சாலைகள் இருக்கிறது ஒரு நாட்டில். அதுவும் குறிப்பாக ஒரு மாநிலத்தில் அதிக அளவில் இந்த அளவிற்கு தொழிற்சாலைகள் இருக்கிறது என்றால் அங்கு தொழில்நுட்பமும் அறிவியலும் அதற்கு பங்களிக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் பொருள். இதனால் தான் இப்பொழுது நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிற்கு பல்வேறு நாடுகளுக்கு சவால் விடும் விதத்தில் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்தால் மட்டும் போதாது, கிட்டத்தட்ட 9 விஞ்ஞானிகளை இஸ்ரோவிற்காக சமீப காலத்தில் அர்ப்பணித்தது நம்முடைய தமிழ்நாடு. ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவர்களை கொடுத்ததும் இதே தமிழ்நாடு தான். GT நாயுடு என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியையும் கணித மேதை ராமானுஜம் போன்ற கணித மேதைகளையும் கொடுத்ததும் தமிழ்நாடு தான். அவர்கள் எல்லோருடைய ஏதோ ஒரு சாராம்சம் உங்களுக்குள்ளும் இன்னொன்றும் ஏதோ ஒரு மூலையில் உறங்கி கொண்டுதான் இருக்கிறது. இன்று கடைசியாக ஒரு 8ஆம் தேதி பர்வீன் சுல்தான் அம்மா ஒரு பேச்சு பேசினார். அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னை மிகவும் நெருடலாக எனக்கு இருந்தது. இப்பொழுது கணிதம், அதிலும் குறிப்பாக இயற்பியல் வேதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பிற்காலத்தில் இன்னும் 10 வருடங்கள் கழித்து உலகையே ஆளப்போகிறவர்கள். உங்கள் காலடியில் உலகமே கிடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னால் எந்த அளவிற்கு தேவை அதிகமாக இருக்கும், எந்த அளவிற்கு மாணவர்கள் அதற்கு செல்வதற்கு பயப்படுவார்கள் என்பதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பரமா படியா பரமா படி என்று படிப்பதற்காக எப்படியேனும் படித்துவிடா என்று தன்னுடைய உயிரை விடுத்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக அவர்களை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கிடைத்த ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான். அதை நான் ஒரு காட்சி கண்டேன். என்னுடைய கல்லூரி வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். சின்ன சின்ன பொருசுகளெல்லாம் கட்டைகளை பொறுக்கி சுள்ளிகளை பொறுக்கி சமைத்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் எனக்கு தண்ணீர் வருவதை விட இந்த வயதில் படிக்காமல் வேலை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவோ பரவாயில்லை. இதுவரை நான் சமைத்தது இல்லை, அந்த பக்கம் எட்டி பார்த்தது கூட இல்லை என்றால் எந்த அளவிற்கு நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்காக உழைக்கிறார்கள், நமக்கு கல்வியை தரக்கூடிய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்று இத்தனை பேர் அனைத்து பெண்களாக இருக்கிறீர்கள். பெண்களுக்கு இப்பொழுது கற்பதற்கான ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது என்றால் பல நூற்றாண்டுகளாக உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டதனால் அதனுடைய வேதனையும் தேவையும் வழியும் உங்களுக்கு புரிந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் கற்க வேண்டும் என்று நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் பல நூற்றாண்டுகளாக படிடா என்று தேவையற்ற பாரங்களை சுமத்தியதாக நமக்கு தெரியவில்லை. ஆண்களுக்கு படிப்பதற்கான ஒரு ஈடுபாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சூதாட்டங்களிலும் பல தேவையற்ற விஷயங்களிலும் ஈடுபடுகின்றதை விட விளையாட்டுகளிலும் தொலைபேசி விளையாட்டுகளில் தன்னை அர்ப்பணிப்பதை காட்டிலும் படிப்பதற்கான ஆர்வம் உங்களிடம் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. ஆண்களிடம் அது பெரும்பாக குறைந்துவிட்டது என்பதை நானே சொல்கிறேன். படிப்பதற்கு முன்பே ஒரு 10 நாளைக்கு முன்பே தேர்வுக்கு செல்வதற்கு முன்பே மச்சா எங்கெல்லாம் விட்டு சொல்லலாம் என்று
பல பிட்டுகளை எடுத்து அங்கு இங்காக சொல்லிக் கொண்டு செல்வதை தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அந்த 10 நாளாக படித்தால் வல்லரசாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் சென்று விடலாம் என்பது அவருக்கு தெரிவதே இல்லை. எத்தனையோ வளர்ச்சிகள் இருந்தாலும் இன்று எளிய தொழில்நுட்பங்களும் வந்துவிட்டது. அவைகள் நம்முடைய மனிதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சிந்தனா சக்தியை அப்படியே விழுகி விடுகிறது. இதே இப்படி சென்று கொண்டே இருந்தால் நாமெல்லாம் இப்பொழுது எப்படி விலங்குகளை வைத்து மிருகக்காட்சி சாலையில் காண்கிறோமோ அதுபோல ஒரு காலத்தில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இயந்திரங்கள் எல்லாம் வந்து நம்மை ஒரு கூண்டில் அடைத்து இவன் தான் மனித பயவில்லை, இவன் இப்படி இருந்தால் ஒரு காலத்தில் என்று இவர்கள் தான் நம்மை உருவாக்கியது என்று அவர்கள் நம்மை மேய்க்க தொடங்கி விடுவார்கள். இந்த அபாயங்களும் வராமல் இருப்பதற்கு ஒவ்வொரு தமிழனும், அது குறிப்பாக தமிழனால் இயலாத ஒன்று உலகில் யாராலும் இயலாது. ஆரம்பத்தில் இருந்தே விஞ்ஞான ரத்தம் நம்முடைய ஒவ்வொரு சொட்டிலும் ஒவ்வொரு ரத்தத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் படிப்பதற்கும் விஞ்ஞானத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். ஜெர்மனியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் எந்த வயதில் எந்த படிப்பிற்கு சேர்ந்தாலும் படித்துக் கொள்ளலாம். இங்கெல்லாம் இப்பொழுது மருத்துவம் ஆக வேண்டும் என்றால் மருத்துவம் ஆவதற்கு முன்பே நோயாளி ஆகிவிடுகிறார்கள். நீட் எழுத வேண்டும் என்று அது பெரிய பிரச்சனைகளாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் யார் எந்த படிப்பு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு எந்த வயதில் வேண்டுமானாலும் படிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நாடுகளில் இருக்கிறது. அதனால் தான் பொருளாதாரத்தில் நம்மை விட ஒரு படி முன்பாக ஜெர்மனி இருக்கிறது. ஆனால் அதை விட 145 கோடி மக்களின் 80 கோடிக்கும் அதிகமான இளைஞர் சந்ததியை கொண்டிருந்தும் நாம் இன்னும் பின்பாக தான் இருக்கிறோம். அது கூறு கொண்டால் நமக்கு மிக சொற்பமான அளவு தான் கிடைக்கும். உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரை எங்கு அதிக அளவில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்களோ அங்குதான் அதிக வளர்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். விஞ்ஞானம் என்பது ஒரு கண்டுபிடிப்பு. அதை கண்டுபிடித்து காப்புரிமை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு வீட்டை கட்டிவிட்டு அதற்கு உட்கார்ந்து கொண்டே வாடகை வாங்குவதை போல அதே அந்த வரக்கூடிய வருமானத்திலிருந்து மேலும் ஆராய்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக நீங்கள் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு அதனை பழுது பார்ப்பதற்கும் மேற்கொண்டு பல கட்டணங்களை கட்டி வருமானத்தை ஈட்டுவதற்குமான ஒரு முதலீட்டை கொண்டது. ஒவ்வொரு தனி மனிதனும் விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் முதலீடு செய்ய வேண்டும். தேவையற்ற சூதாட்டங்களை நீங்கள் செய்வதனால் ஒரு பயனும் இல்லை. மாறாக எல்லா மக்களுடைய முதலீட்டையும் அறிவியல் வளர்ச்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் கொண்டு செல்லக்கூடிய கடமை அரசுகளுக்கு இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 3200க்கும் அதிகமான PhD மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது உலகளவில் பெரிய அளவாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது மிகவும் சொற்பமான அளவு தான். அதிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருந்து அதிகப்படியான பெண் ஆண் சம அளவிலான PhD படிப்புகளை படிப்பதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பது நமக்கான ஒரு பெருமை. என்னதான் நம்ம முன்னேறி இருந்தாலும் இங்கே எல்லா இடத்திற்கும் பரவலாக சென்றிருக்கிறதே தவிர எல்லோருக்கும் இரவலாக்கப்படவில்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இங்கு படிப்பறிவு கிடைத்துவிட்டது, அனைத்து வசதிகளும் கிடைத்துவிட்டது. ஆனால் ஆராய்ச்சி அடிப்பதற்கான ஒரு அடிப்படையில் பகுதி நேர ஆராய்ச்சிக்கான சூழ்நிலைகளும் ஏற்படுத்த வேண்டும். விஞ்ஞானியாக வேண்டும் என்றால் அவன் சன்னியாசி ஆக வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள். அப்படி சன்னியாசியெல்லாம் ஆக தேவையில்லை. நீங்கள் இல்லறவனாக இருந்தாலும் பகுதி நேரமாக ஆராய்ச்சியில் இருப்பதற்கான சூழ்நிலை இங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு நீங்கள் அடித்தளமிட வேண்டும். ஒவ்வொருவரும் ஆராய்ச்சியில் முக்கியத்துவம் கொடுங்கள். நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஒன்று நினைப்பேன். இந்த பவர் ரேஞ்சர்ஸ் இன்னும் சில பொம்மைகள்லாம் இருக்கிறதாலே பார்த்துட்டு நான் நினைப்பேன். நாம் சைக்கிள் ஓட்டிக்கிறோம் அல்லவா, அதில் படலை மிதித்தால் வட்டிகள் கொண்டு பறக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை தயாரிப்பதால் கணக்குகளெல்லாம் கண்டிருக்கிறேன். அப்பொழுது எனக்கு அப்துல் கலாம் ஐயாவே தெரியாது. 5ஆம் வகுப்பில் தான் நமக்கு அப்துல் கலாம் ஐயா அறிமுகமாகிறார். அதற்கு முன்பே நான் கனவு கண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் கனவு கண்டிருந்தவன் ஒரு 9ஆம் வகுப்பிற்கு மேல் மதிப்பெண்களை நோக்கி ஓட ஆரம்பித்த பொழுது அந்த கனவுகளெல்லாம் மறந்துவிட்டது. மீண்டும் கல்லூரியிலிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு மீண்டும் அந்த கனவுகள் வருகிறது. ஆக ஒரு 5 வருடங்கள் பெரிய இடைவெளி விட்டுவிட்டது. ஆக ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விதிமுறைகள் இருப்பதில்லை, கனவுகள் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கான அறிவு இல்லை. வளர வளர அறிவு கிடைக்கிறது, நம்பிக்கையும் ஆர்வம் குறைந்து விடுகிறது. அவ்வாறாக அன்றி உங்களுக்கு நம்பிக்கையும் ஆர்வத்தையும் உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருங்கள். தமிழன் என்று சொல்லடா, நிமிர்ந்து நின்றடா. தமிழன் இல்லாவிட்டால் உலகில் வேறு எந்த இயக்கங்களும் இயங்காது. பல்வேறு நாடுகளுக்கு தமிழர்கள் சென்று தங்களுடைய அறிவாற்றலால் திறமையால் பல முன்னேற்றங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்னும் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பிற நாடுகளில் நம்முடைய இளைஞர்களை வடகிற்கு விடாமல் அடக்கி வைக்காமல் இளைய சமுதாயத்தின் ஆற்றலை இங்கே பரப்பி இங்கேயே தொழில் முனைவுகளை உருவாக்கி பிற ஆற்றல் பொருந்திய ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் என்று கூறி நிறைய பேசுவதற்கு இருந்தாலும் நிறைய பேர் உழைக்கிறார்கள். தூக்கம் வருவது போல தெரிகிறது. அதனால் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.